இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக ஆளுநர் வழக்கில் அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்க முயற்சிக்கும் மத்திய அரசின் ஜனாதிபதி குறிப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். பாஜகவின் கட்டளைப்படி தமிழக ஆளுநர் செயல்பட்டார் என்பதை இந்த முயற்சி தெளிவாக அம்பலப்படுத்துகிறது என குற்றச்சாட்டு. பாஜக அல்லாத மாநில சட்டமன்றங்களை முடக்க மத்திய அரசு விரும்புகிறதா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரமாரி கேள்வி. மசோதா ஒப்புதலுக்கு காலக்கெடு நிர்ணயித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய விவகாரம். 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வை நாளை அறிவிக்கிறது உச்சநீதிமன்றம். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருப்பது பற்றி உலக நாடுகள் யோசிக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களின் மத்தியில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். புல்வாமாவில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை. தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷியை மத ரீதியாக விமர்சித்த விவகாரத்தில் பாஜக அமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். பாஜக அமைச்சர் விஜய் ஷாவுக்கு எதிரான எஃப்ஐஆரில் முழு விவரம் இல்லை எனவும் சாடல். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. மே 20ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. தற்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தொடர்கிறோம். தொண்டர்களுடன் ஆலோசித்து 15 நாட்களில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தகவல். ஒரு 15 தினங்களுக்குள் அங்கேயும் அவருடைய கருத்துக்களையும், அங்கே இருக்கின்ற தொண்டர்களுடைய கருத்துக்களையும், அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறிந்து எங்களுடைய நிலையான நீடித்த முடிவை நாங்கள் நல்ல முடிவை அறிவிப்போம் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை வந்த அமித்ஷா எங்களை அழைக்காதது வருத்தம் அளிக்கிறது. சென்னை செய்தியாளர் சந்திப்பில் ஓ பன்னீர்செல்வம் அதிருப்தி. கேள்வி, உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள், ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது நாங்கள் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறதா இருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நல்ல இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாராட்டு. கொண்டிருக்கிறது என்பதனை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போது தான் அவரை பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கித்தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது என ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் திட்டவட்டம். என்டிஏ கூட்டணியில் எங்களை தவிர்க்க முடியாது என நேற்று கூறிய நிலையில் மீண்டும் ஆவேசம். வரவில்லை என்றால் எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது. இது பொதுமக்கள் கட்சிக்காரர்களுடைய எண்ணம். பாமக முக்கிய நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவசர அழைப்பு. திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் நாளை அவசர ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்.
பாஜகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்காது என்பது உறுதி. தவேக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் திட்டவட்டம். இல்லை, கூட்டணி சம்மந்தப்பட்ட இது பிரஸ் மீட் இல்லை, அது எங்களோட தலைவர் முடிவு செய்வார். அதற்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கூட்டணி தெளிவாக முன்னாடியே சொல்லியாச்சு. எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கவர்களும் திமுகவோடும் என்னைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணுச்சு. இல்லை, நிலைப்பாடு இல்லை. கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய காலம் இன்னும் நிறையா இருக்குது. 7 மாதம் 8 மாதம் இருக்குது. அதுக்கான அவசரமும் இல்லை. இன்னொன்று அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் எங்களுடைய தலைவர் எடுப்பார். யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பாஜகவும் சொல்லிக்கலாம், வேறு எந்த கட்சியும் சொல்லிக்கலாம். அது நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சீமான் ஏன் ஆஜராகவில்லை என திருச்சி நீதிமன்ற நீதிபதி கேள்வி. இதுவே கடைசி வாய்ப்பு. 21ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என உத்தரவு. ஹைதராபாத்தில் இருந்து மதுரை வந்த இண்டிகோ விமானம் தரையிறங்குவதில் சிக்கல். மதுரையில் பெய்த கனமழை காரணமாக தரையிறங்க முடியாமல் சிவகங்கை அருகே வானில் வட்டமடித்ததால் பரபரப்பு. நெல்லை, கோவை, தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. கடும் வெயிலுக்கு இடையே பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 18ஆம் தேதி 11 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கரூர் மாவட்டத்தில் சாமி கும்பிடுவதில் பட்டியலின மக்களிடம் பாகுபாடு காட்டப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கு. மாறுவேடத்தில் ஆட்சியர் ஆய்வு செய்திருந்தால் உண்மையான பிரச்சினை என்னவென்று தெரிய வந்திருக்கும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் யோசனை. மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, வருவாய்த்துறையினர் என அனைவரும் ஒயிட் காலர் வேலைதான் செய்கிறார்கள். புதுக்கோட்டை வடகாடு மாரியம்மன் கோயில் மோதல் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அதிருப்தி. மே 4 முதல் 7ஆம் தேதி வரையிலான வடகாடு மாரியம்மன் கோயில் குறித்த சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்க வேண்டும். அரசு புறம்போக்கு நிலம் குறித்த வழக்கில் மாவட்ட நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் திருவிழாவில் பங்கேற்க அனுமதிக்கவில்லை என புகார். காவல்துறையை கண்டித்து பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் சாமி உற்சவத்தின் போது சோத்திரம் பாடுவதில் இருதரப்பினரிடையே பிரச்சினை. சாலையின் நடுவே வடகலையினர், தென்கலையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேர்வு முடிவுகளை tnpsc.gov.in என்கிற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. உதகை தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள மலர்களையும் பார்வையிட்டார்.
உதகை மலர் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள மலர் அலங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு ரசித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தோடர் பழங்குடி மக்களின் பாரம்பரிய நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிப்பு. மயிலாடுதுறை குத்தாலத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் வர்த்தகர்கள் இடையே மோதல். பேச்சுவார்த்தை கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. சென்னை கொட்டிவாக்கம் பகுதியில் மென்பொருள் ஊழியர் வீட்டில் 60 சவரன் நகை கொள்ளை. 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கடலூர் சிப்காட்டில் உள்ள சாயப்பட்டறை தொழிற்சாலையில் டேங்க் வெடித்து சிதறி பயங்கர விபத்து. 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்கில் இருந்து வெளியேறிய ரசாயன கழிவு குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் மக்களுக்கு வாந்தி மயக்கம். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மதுபோதையில் மருத்துவர் சிகிச்சை அளித்ததாக பெண் குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்க 8 தமிழக அரசுக்கும் மற்றும் சுகாதாரத்துறைக்கும் வேண்டுகோள். ஸ்கேன் சென்டருக்கு வந்துட்டேன் டோக்கன் போடுறதுக்கு. அப்போ நாங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது கியூவில் உட்காந்துருந்தோம். அப்போ கண்ணன் ஒரு டாக்டர், அவர் இந்த ஆஸ்பத்திரியில் அவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு டாக்டர், சரியான போதைன்னா சொல்ல முடியாத அளவுக்கு போதை. அவர் இந்த கேட்டை ஃபஸ்ட்டு உடைச்சாரு. உடைக்கையுமே இன்னும் அந்த செக்ரட்டரி அவர் இடுப்பில் கையை போட்டு கெட்டி பிடிச்சி, என்ன டாக்டர் இந்த டூட்டி நேரத்தில் இவ்வளோ போதையில் இருக்குன்னு சொல்ல, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு அவர்கிட்ட அவர் சொல்கிறாரு. மலேசியாவில் நடைபெற்ற 21வது சர்வதேச கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி. தங்க பதக்கங்களை குவித்த தமிழக வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. நாகர்கோவில் அடுத்த வடலிவிளை அரசு தொடக்கப்பள்ளியில் நள்ளிரவில் சூறையாடிய மர்ம கும்பல். மின்விசிறி, குடிநீர் குழாய், மாணவர்களின் அறைகள் உள்ளிட்டவை சேதம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஆக்கிரமிப்பை அகற்ற முயன்ற நகராட்சி ஊழியர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. முன் அறிவிப்பின்றி தங்கள் அலுவலகத்தை அகற்ற அனுமதிக்க முடியாது என வழக்கறிஞர்கள் வாக்குவாதம். தன்னுடைய மனைவியை பிரிய வேண்டும் என நினைத்தேனே தவிர எனது மகன்களை அல்ல என நடிகர் ரவிமோகன் விளக்கம். அவர்கள்தான் தன்னுடைய சந்தோஷமும் பெருமையும் என்றும் திட்டவட்டம். தோழியாக அறிமுகமான கெனிஷா தான் என் வாழ்வின் அழகான துணை. அனைத்தையும் இழந்தபோது என்னோடு இருந்தவர் கெனிஷா என்றும் ரவிமோகன் உருக்கம். இத்தனை ஆண்டுகளாக முதுகில் குத்தப்பட்டேன், இப்போது நெஞ்சில் குத்தப்பட்டுள்ளேன். காயங்களை உணராமல் எனது கண்ணியம் கேள்விக்குள்ளாவதால் பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ரவிமோகன் வேதனை. மூவர்ண விளக்கொளியில் மின்னிய திருவண்ணாமலை ரயில் நிலையம் மற்றும் உதகை ரயில் நிலையங்கள். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தில் ராணுவ வீரர்களின் செயல்பாடுக்கு பாராட்டு. பீகாரில் அம்பேத்கர் விடுதியில் மாணவர்களை சந்திக்க சென்ற ராகுல் காந்தி பாதி வழியில் தடுத்து நிறுத்தம். மாணவர்களுடனான சந்திப்பை தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரட்டை எந்திர ஏமாற்ற அரசாங்கம் தடுப்பதாக குற்றச்சாட்டு. मैं सिर्फ 3 सवाल पूछ रहा हूं। हम चाहते हैं कि शिक्षा में सरकार पैसा डाले, 50% की जो दीवार है रिजर्वेशन वाली उसे तोड़ा जाए, जो प्राइवेट एजुकेशन इंस्टीट्यूशंस में
रिजर्वेशन हो। பீகாரில் ராகுல் தடுத்து நிறுத்தப்பட்ட நிகழ்வு கண்டிக்கத்தக்க கோழைத்தனமான செயல். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சர்வாதிகார போக்கை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் பிரியங்கா காந்தி விமர்சனம். லக்னோவில் பேருந்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. பீகாரில் இருந்து டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த போது நேர்ந்த பரிதாபம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் மீண்டும் 70,000க்கு கீழ் குறைந்து 68,880க்கு விற்பனை.